الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله تعالى عليه يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وان اصدق الحديث كتاب الله واحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار. அளவற்ற அருளாளர் நிகரில்லாமே அன்புடையோம் எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி புகழ் அனைத்தும் அகிலத்தை படைத்து பரிபாலித்து பரிபக்குவப்படுத்தக்கூடிய ஏக நாயகன் அல்லாஹ்விற்கு உரித்தாக்கியவனாக சலாமும் சலாமும் சீருலக தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரது சொல் செயல் அங்கீகாரங்களை தங்கள் வாழ்க்கையில ஏற்று நடந்த நல்ல தோழர்கள் தோழியர்கள் முன் சென்ற நல்லோர்கள் சலஃபு சாலிஹீன்கள் இமாம்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனிட்ட கட்டளையை ஏற்று அவனது கடமையை நிறைவேற்ற அவனது இல்லத்திலே ஒன்று இருக்கின்ற வரவிருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் வல்ல நாயனின் வற்றா பெருங்கருணை என்றென்றும் நின்று நிலவுமா. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹ் நல்லடியார்களே, அருமை பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே முஸ்லிம்களாக மூமின்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் இன்றைய கால சூழலிலே நம்மை நம்முடைய சமூகத்தை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் கண்ணியப்படுத்தி சிறப்பித்து மேன்மைப்படுத்தி நம்மை உயர்வாக திருமறையிலும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு அடையாளம் விட்டு காட்டுகிறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய சமூகத்தை இந்த வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதருடைய உம்மத்தை குறிப்பாக மூமின்களாக முஸ்லிம்களாக வாழக்கூடிய நம்மை சிறந்த சமூகம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் சொல்கிறான். அது மட்டுமல்ல, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொதுவாகவே மனிதர்களை பற்றி பேசும்போது வலகத் கர்ரம்னா பனி ஆதம், நாம் ஆதமுடைய மகனை சங்கைப்படுத்தி இருக்கிறோம், மேன்மைப்படுத்தி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஃபில் பர்ரி வல் பஹர், நாம் தரையிலும் கடலிலும் ஆதமுடைய சந்ததியை நாம் மகத்துவப்படுத்தி இருக்கிறோம், கண்ணியப்படுத்தி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதிலேயும் இறுதியாக வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தை சிறந்த சமூகம் என்றும் அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறான். அப்படிப்பட்ட ஒரு உம்மத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இதே உம்மத் என்பது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சிறப்பித்து கூறியிருந்தாலும் நாம் வாழக்கூடிய இந்த சமூகம் என்பது ஒரு சிக்கலான சவாலான, இன்னும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் மறுமை அழிவுகளை சந்திக்கக்கூடிய கியாமத் நாளுடைய அடையாளங்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சமூகமாக இருக்கிறோம். சந்தர்ப்பத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாம் தான் சமூகத்திலே இறுதியானவர்களும் மறுமையிலே முதன்மையானவர்களும் என்று சொல்கிறார்கள். இதிலே நாம் மறுமையிலே முதலாவது விசாரிக்கப்படுவோம், முதலாவதாக அல்லாஹ்விடத்திலே தீர்ப்பு வழங்கப்படுவோம் என்ற ஒரு சிறப்பு இருந்தாலும் நாம் பிந்தியவர்கள் என்ற அடிப்படையில் பார்க்கும்போது கியாமத்தினுடைய நெருக்கமாக இருக்கக்கூடிய சமூகமாக இருப்பவர்கள் நாம். இந்த காலகட்டத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஏராளமான குழப்பங்கள் குறித்து நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். இந்த சமூகம் சந்திக்கின்ற குழப்பத்தை போன்று வேறு எந்த சமூகமும் சந்திக்காது. அந்த அளவிற்கு
மிக பொய்யனாக இருக்கக்கூடிய இந்த உம்மத்தினுடைய மிகப்பெரிய ஃபித்னாவாக இருக்கக்கூடிய தஜ்ஜால் தோன்றுவது இந்த சமூகத்தில் தான். கியாமத் நாள் உலக யுக முடிவு நாள் ஏற்படுவதும் இந்த சமூகத்தில் தான். அதே போல அதற்கான பேரழிவினுடைய அடையாளங்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு காட்டிய அந்த அடையாளங்கள் நிறைவேறுவதும் இந்த சமூகத்தில் தான். உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த சமூகத்திலே குழப்பங்கள் கடல் அலைகள் போன்று வரும், மழை துளிகள் போன்று அடுத்தடுத்து வரும் என்று சொன்னார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த சமூகத்தில் கொடை அதிகரிக்கும், விபச்சாரம் அதிகரிக்கும், அதே மாதிரி நீதம் இருக்காது, இந்த சமூகத்திலே கொள்ளை மோசடி அதிகமாகும், அதே போல மது அதிகரிக்கும். இப்படியாக கொள்கை ரீதியாகவும் சரி, அகலாக் ரீதியாகவும் சரி, குழப்பங்களும் ஃபித்னாக்களும் அதிகமாக மலிந்து காணக்கூடிய ஒரு காலமும் அதுதான். இறுதி காலகட்டத்திலே யுக முடிவு என்பது பாவிகள் மீதே ஏற்படும் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அந்த நிலையை விட்டும் நம்மை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆனா இதற்கெல்லாம் கண்ணியமான அல்லாஹ்விடத்திலே சிறந்த படைப்பாக இருக்கக்கூடிய மனிதர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், தரையிலே கடலிலும் நாம் மேன்மைப்படுத்திருக்கின்ற இந்த மனிதன் ஆதமுடைய மகன் சிறந்த ஒரு படைப்பு. நாம் சிறந்த படைப்பாக படைத்திருக்கிறோம். ஆனால் அவன் நஷ்டப்படுவதற்கு, இழிவடைவதற்கு, கீழ்நிலையிலே அவன் விடுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? தன்னுடைய தீய நடத்தையின் காரணமாகத்தான் தாழ்ந்தவனின் தாழ்ந்தவனாகி விடுகிறான். அதனால தான் அவன் பாவியாகி விடுகிறான், பாவம் செய்த ஒரு அடியானாக மாறி விடுகிறான். அதனால் அல்லாஹ்வுடைய கோபத்தையும் தண்டனையும் இழிவையும் சந்திக்கக்கூடியவனாக மாறி விடுகிறான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவாக சொல்லுவார். கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் சிறந்த படைப்பாக இருக்கிறோம். நாம் கடலிலும் தரையிலும் சிறந்த ஒரு கண்ணியமிக்க ஆதமுடைய சந்ததியாக இருக்கிறோம். நம்மை சிறந்த தரத்திலே அல்லாஹ் படைத்திருக்கிறான். நாம் தான் மறுமையிலே முதலாவது தீர்ப்போடு இருக்கிறோம். நாம் தான் சிறந்த சமூகமாக இருக்கிறோம். ஆனாலும் நாம் செய்யக்கூடிய மிக கெட்ட நடத்தையினால் தாழ்மையிலும் தாழ்வாக, இழிந்தவரும் விழுந்தவரால் அல்லாஹ் மாற்றுகிறோம் என்று சொல்கிறான். அப்படி ஒரு நிலையிலே ஒரு மனிதன் வந்து விட்டார் என்று சொன்னால், இது மாதிரியான கொள்கை குழப்பமான சித்தனாக்களிலான காலம், டெக்னாலஜிக்கல் ரீதியாகவும் சரி, பழக்க வழக்க ரீதியாகவும் சரி, இன்றைக்கு மோசமான பல்வேறு விதமான விசுவாசம் அவர்கள் எதையெல்லாம் முன்னறிவிப்பாக சொன்னார்களோ அந்த முன்னறிவிப்புகளாம் நடந்தேறக்கூடிய அந்த மோசமான காலத்தில் வாழக்கூடிய நாம் இந்த சமூகத்தை, நம்மை, நம்முடைய ஈமானை, நம்முடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்கான வழிமுறைகள் என்ன? அது எப்படி நாம் இந்த குழப்பமான காலத்திலிருந்து மீட்டெடுப்பது? இந்த குழப்பத்திலே சிக்கிக் கொள்ளாமல் நம்முடைய அகலாக் ரீதியாகவும் மார்க்க ரீதியாகவும் பழக்க வழக்கங்கள் ரீதியாகவும் மாறிவிடாமல் பாதுகாப்பது எப்படி என்பதை நாம் ஒரு தினம் சிந்திக்க வேண்டும். இன்னைக்கு எல்லா மக்களும் என்ன நினைக்கிறோம்? நாம் நல்லா இருக்கணும், நம்முடைய தகுதி நல்லா இருக்கணும், நம்முடைய குடும்பத்தார்கள் நல்லா இருக்கணும், நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் நல்ல பேச்சு, நல்ல பிள்ளைகளாக இருக்க வேண்டும், எல்லா சொல் பேச்சு கேட்கணும், சமூகத்திலே ஒரு தலை சிறந்தவனாக மாற வேண்டும், கல்வி ரீதியாக அவன் உயர வேண்டும், அதே போல பழக்க வழக்கத்திலும் பண்பாட்டிலும் அவன் பிறரிடத்திலே போற்றப்பட வேண்டும், என்னுடைய குடும்பம் என்னுடைய சமூகமும் மாற வேண்டும் என்று நினைக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அந்த எண்ணத்திலே எந்த விதமான தவறும் கிடையாது. ஆனால் இந்த எண்ணத்தை நினைக்கக்கூடிய நாம் இந்த சமூகம் மாறுவதற்கு நம்மிடத்திலே நாம் சில கேள்விகளை கேட்க வேண்டியிருக்கிறது. நம்முடைய தொழுகை மாறி இருக்கிறதா? கடந்த ரமலானிலிருந்து எடுத்துக்கொள்வோம். நம்முடைய தொழுகை நாம் மாறி இருக்கிறோமா? குர்ஆன் ஓதுதல் நம்மிடத்திலே மாற்றம் வந்திருக்கிறதா? பழக்க வழக்கங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவை பின்பற்றுவது, இந்த விஷயங்களில் எல்லாம் நம்மிடத்திலே மாற்றம் வந்திருக்கிறதா? நம்முடைய பிள்ளை மாற நினைக்கிறோமா இல்லையா? நான் என்னுடைய பிள்ளைக்கு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய அளவிற்கு என்னிடத்துல ஒரு மாற்றம் வந்திருக்கிறதா? என்னுடைய குடும்பத்தாரிடத்திலே என்னை பார்த்து அவர்கள் ஈமானை புதுப்பிப்பதற்கு, என்னை பார்த்து அவர்கள் இபாதத் செய்வதற்கு, என்னை பார்த்து பாவமான காரியத்தை விட்டு விலகுவதற்கு நான் ஒரு முன்மாதிரியாக மாறி இருக்கிறேனா? அந்த மாற்றம் என்னிடத்திலே வந்திருக்கிறதா என்பதை ஒவ்வொருவரும் நாம் முதலாவது நம்மிடத்திலே கேட்க வேண்டும். நீங்க நினைக்கிறோம், இத்தனாவுடைய காலம், சமுதாயத்தை பாதுகாக்கணும், பிள்ளை சரியில்லை,
எங்க பார்த்தாலும் போதை பழக்கங்களா இருக்கு, எங்க பார்த்தாலும் விபச்சாரம் அதிகரிச்சு போச்சு, எங்க பார்த்தாலும் டெக்னாலஜிக்கல் சோசியல் மீடியா ஊடகத்துல பித்னாக்கள் அதிகமாகி போச்சு. இப்படியாக நாம் நினைக்கிறோம், இதுல இருந்து தப்பிக்க வேண்டும், விழிப்போம், பாதுகாப்போம் என்றெல்லாம் பேசுகிறோம். ஆனால் அந்த மாற்றத்திற்கு நான் முதலாவது தயாராக இருக்கிறேனா, என்னிடத்தில் அந்த மாற்றம் வந்திருக்கிறதா? இந்த கேள்வியை ஒவ்வொருவரும் நம்முடைய உள்ளத்திலே நாம் முதலில் கேட்க வேண்டும். என்னுடைய தொழுகை 5 கால தொழுகை முதல்ல நான் சரி செஞ்சிடலாம். ரமதான்ல நான் சுண்ணத்து கூட 2 மணிக்கு எழுந்திருச்சு நான் பள்ளிவாசல் தொழுகை உபரியான தொழுகை. ஆனால் இன்றைக்கு எனக்கு ஃபஜ்ர் தொழுகை சிரமமாக இருக்கிறது என்று சொன்னால் நம்மிடத்தில் என்ன மாற்றம் வந்திருக்கிறது? இபாதத் ரீதியாக, இறை அச்சம் ரீதியாக, தக்வா ரீதியாக என்னிடத்திலே அல்லாஹ்வை பயப்படக்கூடிய விஷயத்திலே என்ன மாற்றம் வந்திருக்கிறது? அன்றைக்கு நாம் இறையச்சம் ரமதான் என்று பேசினோம். யார் பொய்யை விட்டு விடவில்லையோ, பசித்திருந்து தாகத்திருந்து எந்த தேவையில்லை என்று பேசினோமே. இன்றைக்கு நான் பொய்யிலிருந்து விலகி இருக்கிறேனா? என்னுடைய வியாபாரம் ரீதியாக இருக்கிறதா? மோசடி இல்லாமல், கலப்படம் இல்லாமல், பொய் இல்லாமல் தான் என்னுடைய கொடுக்கல் வாங்கல் இருக்கிறதா? என்னை பார்த்து இன்னொருவர் அதிலிருந்து முன்மாதிரியாக எடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை படிப்பினை அந்த மாற்றம் என்னிடத்தில் வந்திருக்கிறதா? இதை நாம் முதலாவது நம்மிடத்தில் கேட்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய பிள்ளைகள் நல்லபடியாக உருவாக வேண்டும் என்று நினைக்கிறோம். தாய்மார்கள் தான் பிள்ளைகளுடைய முதலாவது ஆசிரியராக இருக்கிறார்கள். என்னதான் பள்ளிக்கூடத்தில் விட்டாலும் வீட்டிலே அந்த பிள்ளை தாயை பார்த்துதான் உருவாகிறது. அந்த பிள்ளைகளுடைய பேச்சுக்களும் நடவடிக்கைகளும் தாய் தகப்பன் என்ற அவர்கள் தான், பெற்றோர்கள் தான் முதலாவது ஆசிரியராக இருக்கிறார்கள். அப்போ ஒரு குடும்பத்தை நல்ல விதமாக உருவாக்க வேண்டும், அவனை நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுக்க வேண்டும், நல்ல பழக்க உடையவனாக மாற வேண்டும் என்று விரும்பக்கூடிய நாம் அந்த பழக்க வழக்கங்களை சொல்லி தரக்கூடியவர்களாக, குர்ஆன் ஹதீஸை உட்கார்ந்து போதிக்கக்கூடியவர்களாக, நம்முடைய வாழ்க்கையிலே பிரதிபலித்து நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கை மாற்றம் நம்மிடத்திலே வந்திருக்கிறதா? இதை நாம் ஆரம்பமாக கேட்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப இந்த விஷயத்தை நாம எப்பொழுதும் சொல்றதா, அதாவது தனி மனம் எப்போது தோல்வாதான், ஒரு கையை தட்டினா எப்போது ஓசை வராது. நாம் முதலாவது ஒவ்வொருவரும் நம்மிடத்திலே அல்லாஹ்வுடைய பயத்தையும் இறையச்சத்தையும் நம்முடைய அஸ்லாத் ரீதியான இபாதத் ரீதியான மாற்றத்தையும் நமக்குள் கொண்டு வந்து அதை குடும்பத்தார்களுக்கு ஒரு பயிற்சி கொடுத்து நம்மை பார்த்து முன்மாதிரியாக ஒரு குடும்பம் மாறியது என்று சொன்னால், இப்படி ஒவ்வொரு குடும்பமும் சேர்ந்ததுதான் ஒரு சமூகம். கண்ணியத்திற்குரியவர்களே, எடுத்த உடனே ஒரு கல்வி புரட்சியினாலே, அரசியல் மாற்றத்தினாலே ஒரு சமூகம் மாறாது. கல்வி நீங்கள் திட்டத்தை கொண்டு வரலாம், அரசியல் ரீதியான பல நடவடிக்கைகளை நீங்கள் எடுக்கலாம். அதை கொண்டு ஒரு சமூகத்திலே மதுவையோ, போதையையோ, விபச்சாரத்தையோ அல்லது பண்பாட்டையோ அகலாத்தையோ மாற்றிவிட முடியாது. ஒவ்வொருவரும் நாம் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய தவறை மாற்றிக் கொள்ளாதவரை, நாம் சரியானின் பக்கம் மீளாதவரை, இபாதத்தின் பக்கம், இறைவனின் பக்கம் நாம் சரியான ஒரு பாதையிலே பயணிக்காதவரை இந்த சமூகத்திலே இந்த மாற்றத்தை எதிர்பார்க்க முடியாது, கொண்டு வர முடியாது என்பதை ஒவ்வொருவரும் உணர வேண்டும். அதனால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். எந்த ஒரு சமூகம் தன்னிடத்தில் இருக்கக்கூடியதை மாற்றிக் கொள்ளாதவரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை ஒருபோதும் மாற்றுவதில்லை. ஒரு சமூகத்திலே உள்ளதை அவர்கள் தாமாக உணர்ந்து மார்க்கத்துக்கு உட்பட்டு தன்னுடைய நடவடிக்கைகளை சீர்திருத்த வேண்டும் என்ற சிந்தனையோடு மாற்றம் அவரிடத்தில் ஏற்படவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை ஒருபோதும் மாற்றுவதில்லை என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, மாற்றம் என்பது நம்மிடத்திலிருந்து வர வேண்டும். மாற்றம் விரும்பக்கூடியவர்கள் மாற்றத்தை முதலாவது நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் இன்றைக்கு இந்த சமூகத்துல நாம பார்க்கலாம், பாதுகாப்பு இல்லை, அருள் இல்லை, ஒரு வரக்கத்தை இல்லை. நம்முடைய சமூகம் தாக்கப்படுகிறது, நம்முடைய சமூகம் நிந்திக்கப்படுகிறது, நம்முடைய சமூகம் ஒரு பாதுகாப்பு இல்லாத சமூகமாக சூழலாக உருவாயிருக்கிறது என்று இந்த சமூகத்துக்காக குரல் கொடுக்கிறோமே தவிர இந்த சமூகம் வெற்றி அடைவதற்கு நாம் என்ன செய்கிறோம்? இந்த சமூகத்தினுடைய வெற்றிக்கு நாம் செய்த அந்த பங்களிப்பு என்ன என்பதை நாம் யோசிக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் அன்ஃபால்ல சொல்றான் பாருங்க, எந்த மக்களும் தன்னுடைய நிலைமையை மாற்றிக் கொள்ளாதவரை நிச்சயமாக அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் புரிந்த அருளை மாற்றிக் கொள்வதில்லை. இடத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள் கொடையை பேசுகிறார். ذلك بأن الله لم يكن مغيرا نعمة أنعمها على قوم حتى يغيروا ما بأنفسهم. ஒரு சமூகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள் கொடையாக கொடுத்திருப்பது எது? அந்த சமூகத்திற்கான அரண், பாதுகாப்பு, அந்த சமூகத்திற்கான கண்ணியம், அதெல்லாம் அந்த சமூகத்திற்கான கல்வி, அந்த சமூகத்திற்கான ஒரு பாதுகாப்பு, இது எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்த அருள்.
இன்றைக்கு வடக்குல இருக்கிற மாதிரியான ஒரு பிரச்சனை இன்றைக்கு தமிழகத்தில் இல்லைங்கிறோம். இன்றைக்கு சீனால இருப்பது போன்று இஸ்லாத்தை இன்றைக்கு நம்முடைய இந்தியாவிலே, குறிப்பாக தமிழகத்திலே சுதந்திரமாக நாம பின்பற்ற முடிகிறது. நாம இந்த மார்க்க பிரச்சாரத்தை செய்ய முடிகிறது, நோன்பு வைக்க முடிகிறது, தொழுக முடிகிறது. ஆனால் இன்னும் பல பகுதிகளில் முஸ்லிம்களாக வாழக்கூடியவர்கள் இந்த தொழுகையை கூட தொழுக முடியாமல், அவர்களுடைய பட்டியலை நிறைவேற்ற முடியாமல் இருக்கிறாங்க. அப்ப சமூக ரீதியான ஒரு பாதுகாப்பு இன்றைக்கு இருக்கிறது, கருத்து சுதந்திரம் இருக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு இதெல்லாம் அல்லாஹ்வுடைய நிஅமத். அப்ப இந்த நிஅமத் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வழங்கி இருக்கிறான் என்று சொன்னால், இந்த நிஅமத்தின் மூலமாக நாம் இந்த சமூகம் இன்னைக்கு அடிபடுகிறது, இந்த சமூகம் இன்னைக்கு நசுக்கப்படுகிறான்னு பேசுகிறோம். இதில் மாற்றமும் வெற்றி கிடைக்கணும் சொன்னால் நாம் என்ன முயற்சி செய்திருக்கிறோம்? அப்ப நாம் பாவத்தில் இருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்தில் நெருங்காத வரைக்கும், நம்முடைய நிலையை சரி செய்யாத வரைக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்கொடைகளை எடுக்க மாட்டோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் அல்லாஹ்வின் பக்கம் மீண்டும் சரி செய்து விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் அந்த அருளை நமக்கு வழங்குவான். இதற்காக வீதியில இறங்கி போராட வேண்டிய அவசியம் இல்லை. இதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்துல இரவு கையேந்தி தொட வேண்டும், அற வேண்டும் என்ற நிர்பந்தம் இல்லை. நம்ம அளவிலே இந்த மார்க்கத்தை படித்து புரிந்து அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி இறையற்ற முறைகளாக அகலாக்குறைகளாக மாறினாலே போதும். இந்த ஒவ்வொருடைய தனி மனித மாற்றம் என்பது குடும்பத்தினுடைய சீர்திருத்தமாக இருக்கும். குடும்பத்தினுடைய மாற்றம் என்பது சமூகத்தினுடைய பாதுகாப்பாக சீர்திருத்தமாக இருக்கும். எப்பொழுது இந்த சமூகம் மாறுகிறதோ அல்லாஹ் அந்த அருளை கொண்டு வந்து சேர்ப்பான். ஆக நாம் சொன்ன இந்த 2 வசனங்களிலும் நம்மிடத்திலே மாற்றம் வராத வரைக்கும் அந்த சமூகத்தை அல்லாஹ் மாற்ற மாட்டான். அவர்களுக்கான அருளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறுத்த மாட்டான். அந்த அருளை எப்பொழுது நிறுத்துவான்? நாம் பாவத்தின் பக்கம் செல்லும் போது. சும்மா ரத்தத்தினா வஷ்டன சாப்பிலி, நமக்கு நாமே கீழ்நிலையில இறங்கும் போதுதான் நமக்கு அந்த இழிநிலை அல்லாஹ் சாத்துகிறானே தவிர நாம் கண்ணியமாகத்தான் இருக்கிறோம். அல்லாஹ் கண்ணியமானத்தான் படைத்திருக்கிறான். தெளிவான மார்க்கம் இல்லவா? நமக்கு குர்ஆன் இல்லையா? சுன்னா இல்லையா? அல்லாஹ்வுடைய கலாம் நமக்கு வழிகாட்டக்கூடிய நேர்வழி காட்டக்கூடியதாக இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டுகள் ஹலால் எது, ஹராம் எது, எதை எப்படி செய்ய வேண்டும், எதற்கான சட்டம் எது என்பதை எல்லாம் நமக்கு விளக்கி தரவில்லையா? அப்ப இவ்வளவத்தையும் நாம சுமந்து கொண்டு இன்றைக்கு வாழ்க்கையில பிரச்சனை, மன நிம்மதி இல்லை, குடும்பத்திலே பிரச்சனை, சமூகத்திலே போராட வேண்டி இருக்கிறது என்ற ஒரு நிலைமை வருகிறது என்று சொன்னால் இந்த அருள் பிடித்தப்படுவதற்கான காரணம் என்ன? அல்லாஹ்வை விட்டு விட்டு, அவனுடைய தீனை விட்டு விட்டு, அவனுடைய கொள்கையெல்லாம் விட்டு விட்டு இன்றைக்கு பாவத்தின் பக்கமும் உலகத்தின் பக்கமும் வரம்பு மீறலின் பக்கமும் நாம் சென்று கொண்டிருப்பதான் காரணம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த விஷயங்களை நாம் கவனம் எடுக்க வேண்டும். அதே மாதிரி பாருங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், திருமறையில சொல்லக்கூடிய ஒரு வாசகத்தை பாருங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வல் தன்முர் நஃப்சும் மா கத்தபத் லிகத். நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்வை பயப்படுங்கள். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வை அஞ்சுங்கள். வல் தன்முர் நஃப்சும் மா கத்தபத் லிகத். நீங்கள் மறுமைக்காக எதை முற்படுத்தியிருக்கிறீர்கள் என்பதை யோசித்து பாருங்க. அல்லாஹ் நம்மளை சிந்திக்க சொல்றோம். ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்ம அளவுல மாற நினைக்கிறோம். சமூகத்துக்கு பாதுகாப்பு மாற்றம் வரும் நினைக்கிறோம். குடும்பத்துல மாற்றம் வரும், பிள்ளைக்கு மாற்றம் நினைக்கிறோம். முதல்ல எந்த மாற்றம் இருக்கான்னு முதல்ல நாம நம்மளை கேட்கணும்னு சொன்னோமா இல்லையா? இதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். மறுமைக்காக, உலகத்தை விட்டு உலகத்திற்காக உடைய பிள்ளைக்காக நீ தோப்பு வாங்கினாயா, துறவு வாங்கினாயா, அல்லது பங்களா வாங்கினாயா, கார் வாங்கினாயா, அதெல்லாம் இல்லை. அல்லாஹ் சொல்றாங்க, உன் நஃப்ஸுக்காக, உன்னுடைய குழிக்காக, உன் மறுமைக்காக நீ எதை சம்பாதித்தாய் என்பதை நீ என்ன செய், சரி பார்த்துக்கொள், உன்னை நீயே கேட்டுக்கொள். அப்ப இந்த கேள்வி என்பது முதலாவது மாற்றம் வருவதற்கு நம்மிடத்திலே முஹாசபா இருக்க வேண்டும், சுய பரிசோதனை இருக்க வேண்டும். என்னை நானே என்ன செய்யணும், கேள்வி கொண்டே இருக்க வேண்டும். நான் இன்னைக்கு சரியாக தொழுதேனா? முதல்ல சொன்னமா இல்லையா? நான் இன்னைக்கு சரியாக தொழுதேனா? நான் இன்னைக்கு என்னுடைய பெற்றோர்கள் சரியாக நடந்தேனா? நான் இன்றைக்கு பொய் சொல்லாம் வியாபாரம் செய்தேனா? இப்படியாக ஒவ்வொரு நாள் முராஜா செய்ய வேண்டும். ஒரு நாளினுடைய அந்த காரியங்களை இரவிலே உறங்குவதற்கு முன்பாக உட்கார்ந்து மீட்டி பார்க்க வேண்டும். நமக்குள்ளே கேள்வி கேட்க வேண்டும். இன்னைக்கு நான் என்னுடைய தொழில சரியாக இருந்தேனா? விவாதத்துல சரியாக இருந்தேனா? என் பிள்ளை விஷயத்துல சரியாக, என் பொறுப்புகள் விஷயத்துல சரியாக இருந்தேனா? அப்ப இது தவறு என்றால் எதுல நான் தவறு செய்கிறேன்? அப்ப நான் அதை எப்படி மாற்றுவது? அதற்கான தீர்வு என்ன? அதற்காக உலமாக்கள் செல்ல வேண்டும். குர்ஆன் என்ன சொல்லுது, ஹதீஸ் சுன்னா என்ன சொல்கிறது? இதுதான் மாற்றம். அப்ப முதலாவது நம்மிடத்திலே மாற்றம் வர வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்மையே முஹாசபா செய்து கொள்ள வேண்டும். அதனாலதான் அமீருல் முஃமினீன் உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? உங்களுக்கு கணக்கெடுக்கப்படும் நாள் வருவதற்கு முன்பாக உங்களுடைய காரியங்கள் நீங்கள் கணக்கெடுத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு
கணக்கு விசாரணை ஹிசாப் செய்வதற்கு முன்பாக அல்லாஹ் உங்களை கூட்டி நீ ஏன் இதை செய்யல, ஏன் இப்படி இருந்தாய், இதற்காக இதுதான் உங்க தண்டனை என்று அல்லாஹ் உனக்கு கணக்கெடுப்பதற்கு முன்பாக உங்களுடைய காரியங்களை நீங்க முதல்ல கணக்கெடுங்க. ஒவ்வொரு நாளும் அமர்ந்து நான் என்னிடத்துல மாற்றம் வருவதற்காக என்ன செய்தேன், என்னிடத்துல எது மாற வேண்டும், என் மனைவி விஷயத்திலே நான் அதிகமாக கோவப்படுகிறேனா, அல்லது என்னுடைய கணவன் விஷயத்திலே நான் ஏன் இப்படி இருக்கிறேன் என்று ஒவ்வொருவரும் உட்கார்ந்து கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்கும்போது அதற்கான தீர்வு கிடைக்கும். அப்ப இதான் இந்த முதலாவது விஷயம். இந்த மாற்றம் வருவதற்காக நாம் செய்ய வேண்டிய முதலாவது படி என்ன? நம்மை நாமே கேள்வி கேட்டுக் கொள்வது, முஹாசபா செய்து கொள்வது. இதை நாம் என்ன செய்ய வேண்டும்? எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் நாம இதை கேட்கும் போது நம்ம இடத்திலே அதற்கான ஒரு தீர்வை மாற வேண்டும் என்ற எண்ணத்துலதான் நம்முடைய உள்ளத்துல கேட்கிறோம். அதற்கான மாற்றத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருவான். இது முதலாவது விஷயம். மாற்றம், நம்முடைய சமூக மாற்றம் வர வேண்டும், குடும்ப மாற்றம் வர வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்முடைய பிள்ளைகளை மார்க்க அடிப்படையில் வளர்க்க வேண்டும். என் பிள்ளை மானக்கேடான காரியத்தின் பக்கம், ஒழுக்கக்கேடான காரியத்தின் பக்கம் செல்லக்கூடா என்று சொன்னால் நான் சரியாக வேண்டும். அதற்கு என்னிடத்தில் இருப்பது என்ன என்பதை முதலாக கேட்க வேண்டும். இரண்டாவது, நமக்கு சில குறைகள் தென்படும். நான் இதுல கண்டிப்பா மாறித்தான் ஆகணும், நான் இதுல தப்பு தான் பண்ணிருக்கேன், நான் இப்படி மனைவிட்டு பேசிருக்க கூடாது, நான் அந்த வியாபாரத்துல அவனுக்கு நடந்திருக்க கூடாது, நான் அந்த பொய் சொல்லியிருக்க கூடாது, நான் இப்படி அப்ப இப்படியான இந்த நேரத்துல என்னுடைய பிள்ளைகிட்ட நான் இந்த மாதிரியே கடுமையா நடந்து கூடாது, இப்படின்னு ஒரு சில குறைகள் நமக்கு நாமே என்ன செய்வோம்? நம்முடைய உள்ளம் கண்ணாடி மாதிரி கேள்வி கேட்கும்போது சொன்ன உடனே என்ன செய்யணும்? அதை சரி செய்வதற்கு கடுமையான முயற்சி செய்ய வேண்டும். கடுமையான ஒரு மன ரீதியான ஒரு போராட்டத்தை, முஜாஹதத்துன் நஃப்ஸ், மாற்றம் நமக்கு வர வேண்டும் என்று சொன்னால் உள்ளத்தோடு கடினமாக போராட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வல் முஜாஹிது, முஜாஹிதா யார் தெரியுமா? போராளி என்பவர் யார் தெரியுமா? மன் ஜாஹத நஃப்ஸுஹு ஃபீ தாஅத்தில்லாஹ், பாவத்திலிருந்து விலகுவதற்காக தன்னுடைய மனதோடு போராடுறாங்க, அவர்தான் உண்மையான முஜாஹித். நம்ம நினைக்கிற வாளை தூக்கிட்டு போய் களத்துல நின்று எதிரிகளை நேரடியாக வெட்டுவது, அதுவும் ஜிஹாது தான், அதுவும் அவரும் முஜாஹித் தான். ஆனால் முஜாஹிதிலே சிறந்த முஜாஹித் யார் தெரியுமா? ஒருவர் தன்னுடைய உள்ளத்திற்கு எதிராக போராடுவார். நான் ஏன் இப்படி இருக்கேன், நான் மாறன்னு சொல்ற என்ன செய்யணும், இதெல்லாம் என்ற தப்பு இருக்கு, இந்த தப்புக்கு எதிராக நான் செய்ய வேண்டிய தீர்வு என்ன, இதற்கான கல்வி நான் யார்கிட்ட எடுக்கணும், இதற்கு குர்ஆன் சொல்லக்கூடிய தீர்வு என்ன, ரசூலுல்லாஹ் இதுக்கு என்ன சொல்றாங்க, ஏன் என்னால ஃபாலோ பண்ண முடியல, எனக்கே கரெக்டா நேரத்துல தொழுக முடியல, அப்ப என்னிடத்துல என்ன மிஸ்டேக் இருக்கு, அப்ப நான் இதை சரி செய்வேன், கரெக்டா அந்த இடத்துல நான் வக்துல போய் நிற்பேன். அப்ப உள்ளம் என்ன செய்யும்? அந்த நேரத்துலதான் உள்ளம் நமக்கு பல்வேறு விதமான வசுவசாக்களை ஏற்படுத்தும். இந்த நேரத்துக்கு தொடர்பு வியாபாரம் படுத்தும், இந்த நேரத்தில் இப்படி பண்ணிடும் பிள்ளைகள் எல்லாம் சொல்லும். இந்த நேரத்திலே ஒரு மனிதன் சுய பரிசோதனை செய்து விட்டால் அந்த சுய பரிசோதனையுடைய தீர்வுக்கு, அந்த முயற்சிக்கு, அந்த மாற்றத்திற்கு உள்ளத்தோடு கடுமையாக போராட வேண்டும். முஜாஹதத்துன் நஃப்ஸ், இந்த நஃப்ஸோடு போராடுவதுதான் மிகச்சிறந்த ஜிஹாத் என்று சொல்றாங்க. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கோபம் வருவாங்க, கோபம் வரும்போது தூக்கி போட்டு அடிக்கிறது உண்மைய வீரம் கிடையாது. கோபம் வரும்போது தூக்கி ரெண்டு பேரை எதிர்த்து நிக்கிறதோ அடிப்பதோ வீரம் கிடையாது. அந்த உள்ளத்தை கட்டுப்படுத்துவாங்க, அவங்க உண்மையான வீரன் சொல்லு. அப்படி இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் எது நமக்கு சொல்லுகிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த நபிமொழிகள் நமக்கு எதை உணர்த்துகிறது? உள்ளத்தோட கடுமையான ஒரு போராட்டம் இருக்கணும். உள்ளத்தோட போராடுவங்க உண்மையான வீரன், உண்மையான முஜாஹித் என்பதை இந்த ரெண்டு செய்திகள் சொல்லுது. அப்போ ஒரு சின்ன விஷயத்துக்கே இவ்வளவு போராட்டம் வேண்டும் என்று சொன்னால் சமூக மாற்றத்தை நாம் எதிர்பார்க்கிறோம், குடும்ப மாற்றத்தை எதிர்பார்க்கிறோம் என்று சொன்னால் நம்ம பார்த்து நம்முடைய பிள்ளை, நம்முடைய மனைவி, நம்மளை பார்த்து நம்முடைய கணவன், நம்முடைய பிள்ளை, நம்முடைய மாமனார் மாமியார் இவங்களாம் மாறும்னு சொன்னால் அப்ப இப்படியான ஒரு போராட்டம் வந்தா தான் நம்ம மாறுவோம், நம்ம குடும்பம் மாறும், 4 குடும்பம் மாறும், அந்த சமூகம் மாறும். அதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நியமத்துகளை கொண்டு வந்து சேர்ப்பான், அவர்களுக்கு வெற்றியை வழங்குவான். அப்ப இந்த சொல்யூஷனை நோக்கி நடக்கும் போது கடுமையான ஒரு போராட்டம் வேண்டும். அப்ப இந்த மாதிரியான விஷயத்துல போராட்டத்தோடு மூன்றாவதாக நம்மிடத்தில் இருக்க வேண்டியது இஹ்லாஸ் இருக்க வேண்டும். நான் ஒரு விஷயத்தை அல்லாஹ்வுக்காக நான் செய்கிறேன், இந்த மாற்றத்தை நான் விரும்புகிறேன், நான் என்னுடைய பாவத்தை தொடர்ச்சியா ஒரு பாவம் என்னிடத்துல இருக்கிறது, தனிமையிலே நான் தவறு செய்து கொண்டே இருக்கிறேன், செல்போன் வச்சு நான் தவறு செய்கிறேன், அல்லது மது சிகரெட் இந்த மாதிரி போதை பழக்க வழக்கங்கள் எனக்கு இருக்கிறது, இதுல இருந்து நான் விலகன்னு நினைக்கிறேன். அப்ப நான் என்ன செய்யணும்? உட்கார்ந்து என்ன நானே சுய பரிசோதனை செய்யணும், அதற்கான ஸ்டெப் எடுக்கணும், போராட்டம், மன ரீதியாக அந்த போராட்டம் கூட இஹ்லாஸாக இருக்கு. நான் பிறருக்காக செய்தேன் என்று சொன்னால், பிற நோக்கத்துக்காக செய்தேன் என்று சொன்னால், உலக ஆதாயத்துக்காக செய்தேன் சொன்னால் அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. எந்த அளவுக்கு பாருங்க,
ஒருவர் மாற வேண்டும் என்று தொடர் முயற்சி, தொடர் போராட்டம், இஹ்லாஸோடு அந்த அந்த பிரார்த்தனையோடு அல்லாஹ்விடத்திலே உண்மையான அல்லாஹ்வுக்காக நான் மாற வேண்டும் நினைத்தால் நிச்சயமாக அவரை மீண்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்ணியவனாக ஆக்குவான். அதற்கு உதாரணம் அபு மெஹ்சன் என்ற நபித்தோருடைய வரலாறு. இவர் நம்ம எல்லோருக்கும் தெரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே இவர் மது அருந்தக்கூடியவராக இருந்த அந்த சஹாபி. இவர்கள் மது அருந்தக்கூடிய அந்த பழக்கம் இருந்தது. அவங்க என்ன செஞ்சாங்க, வசனம் எல்லாம் வந்த பிறகு மாறினாங்க. மீண்டும் சில சந்தர்ப்பங்கள்ல சபலப்பட்டு கொஞ்சமா மது அருந்திடுவாங்க. அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் செய்வாங்க, பனிஷ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் காலத்திலையும் பனிஷ்மெண்ட் வாங்கினாரு, அபூபக்கர் சித்திக் காலத்திலையும் பனிஷ்மெண்ட் வாங்கினாரு. பிறகு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு காலத்திலும் அவங்க என்ன செஞ்சாங்க, பனிஷ்மெண்ட் வாங்கக்கூடியவங்களாங்க. அந்த நேரத்துல நாடு கடத்துவாங்க. நாடு கடத்தி அவருக்கு கொஞ்ச நாள் அங்க இருக்கணும். பிறகு என்ன செய்யும், குடும்பத்தில் அவருக்கு இப்படியான பனிஷ்மெண்ட் எல்லாம் செய்யப்பட்டது. ஒரு கட்டத்துல உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு செய்றாங்க, சஅத் இப்னு அபீ வக்காஸ் அவருடைய வீட்டுல இவங்க சிறை வச்சாங்க. அப்ப இவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னா, அந்த அபூ மெஹ்சன் ரலியல்லாஹு அவங்கள சஅத் இப்னு அபீ வக்காஸ் சங்கிலியால பிணைத்து சாப்பாடுலாம் கொடுத்துருவாரு. அந்த வீட்டுல ஜெயில், வீட்டுக்குள்ள கைதியாக சிறை வச்சிருக்கிறாங்க. அப்ப இப்படி ஒரு சூழல்ல தான் ஒரு போர் ஒன்றை சந்திக்க வேண்டிய இஸ்லாமிய சமூகம் அன்றைய நேரத்தில் ஒரு போரை சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்படுகிறது. அப்ப இவருக்கு உள்ளத்துல கடுமையாக தாங்க முடியாத வேதனை. சரி, நாம ஒரு சபலப்பட்ட ஒரு அவசரத்துல நாம விடணும்னு நினைக்கிறோம். உள்ளத்துல இஹ்லாஸோடு அதுக்காக போராடுறாரு. அவர் தவறு வேணும்னு செய்யல. சில நேரங்கள்ல மனிதன் உடனடியாக சில பாவங்கள்ல மீறக்கூடிய அளவுக்கு சில தாக்கங்கள் அல்லாஹ் ஏற்படுத்துவான். சில நேரங்கள்ல தொடர் போராட்டத்துக்கு பிறகு இஹ்லாஸோடு முயற்சி செய்தால் அந்த போராட்டம் வெற்றி பெறும், அல்லாஹ் அவரை கண்ணியப்படுத்துவான் என்பதற்கு இந்த நபித்தோருடைய வரலாறு சான்று. அவர் சொல்லுகிறார், அந்த அவங்க வீட்டை மாட்ட சொல்றாங்க, என்னை கொஞ்சம் அவுத்து விட்டீங்கன்னு சொன்னா நான் அந்த போர்ல போய் அல்லாஹ்வுக்கான எல்லாம் பாதுகாப்பு செய்வேன், போராடிட்டு வந்துடுவேன், நான் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவேன், கண்டிப்பாக நான் அதுல உங்களை தவறு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி உங்களை நான் குற்றவாளியை ஆக்க மாட்டேன் என்று சொல்லி அழுகிறாரு, கெஞ்சுறாரு. பிறகு என்ன செய்யறாங்க, ஒரு கட்டத்துல அவங்க மனைவி என்ன செய்யறாங்க, அந்த வாக்குறுதியை நம்பி அவங்களை அவிழ்த்து விட்டுறாங்க. விட்ட பிறகு தன்னுடைய முகத்தை துணியால் மூடிக்கொண்டு அந்த களத்துக்குள்ள போறாங்க, போராடுகிறார். போராடிய பிறகு கடுமையான முறையை அவர் நினைச்சாரு, போராடி அந்த போர் வெற்றியும் கிடைக்கிறது. மீண்டும் அவர் சொன்ன மாதிரியே வாக்குறுதி நிறைவேற்றுகிறார். அந்த வீட்டுக்கு நினைச்சாரு, என்னை கட்டி போடுங்க சொல்லிட்டு வந்துப்பாங்க. அப்ப சஅத் இப்னு அபீ வக்காஸ் வராங்க, தன் மனைவிட்டு பேசுறாங்க, இன்னைக்கு போர் எப்படி நடந்துச்சு எல்லாமே சொல்றாங்க. அப்ப அந்த நேரத்துல நம்முடைய முஸ்லிமுடைய படையில ஒருவர் வந்தாரு, முகத்தை அப்படியே கட்டி கொண்டு கடுமையாக போராடினாரு. மாஷா அல்லாஹ், சிறப்பாக இருந்துச்சு, எங்களுக்கு வெற்றி வருவதற்கு அவருடைய பங்களிப்பும் மிக முக்கியத்துவமாக இருந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு என்னமோ அவர் பார்க்கும்போது அபூ மெஹ்சனுடைய தோற்றம் மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி வர்ணிச்சு சொல்லும் பொழுது ஒரு கட்டத்துல அந்த மனைவி என்ன செய்றாங்க, அந்த உச்ச உணர்ச்சியில சொல்லிடுறாங்க, அதான் வந்துட்டார்ல, அதாவது சொல்லிடுறாங்க, என்னோட அன்பு கணவரே, இந்த மாதிரி அவர் தான் என்ன செஞ்சாரு, அல்லாஹ்வுக்காக நான் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் வந்துடுறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தாரு. அதே மாதிரி நான் அவிழ்த்து விட்டுறேன், உங்களுக்கு தெரியாம நான் அவிழ்த்து விட்டது தப்புதான், ஆனா அதே மாதிரி வந்துட்டாரு அப்படி சொன்ன உடனே என்ன செஞ்சாங்க, சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவரை அவிழ்த்து விட்டு உன்னை நான் என்ன செஞ்சேன், விடுதலை செய்யறேன் அப்படின்னு சொல்லி செய்றாங்க, ரெக்கமெண்ட் பண்ணிடுறாங்க. அவருக்கு தீர்ப்பு சுதந்திரமாக விடுதலை செய்யப்பட்டது. அதற்கு பிறகு அபூ மெஹ்சன் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்க்கை வரலாற்றை எடுத்து பார்க்கலாம். அவர் சொல்கிறார், மரணிக்கின்ற வரைக்கும் அந்த கொடி பக்கமே அவர் போறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கிய கண்ணியம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்த மாற்றம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய தொடர் முயற்சிக்காகவும் இஹ்லாஸுக்காகவும் கொடுத்த அந்த மாற்றம், அந்த கண்ணியம், அவருடைய வரலாற்றில் அவருடைய பெயர் இன்றைக்கும் நாம் பேசுகிறோம் முன்மாதிரியா. கண்ணியத்திற்குரியவர்களே, மாற்றம் என்பது நாம் மாற வேண்டும், நமக்கு பிறகு நம்முடைய குடும்பம் மாற வேண்டும். ஒரு குடும்பம் மாறாத வரை இந்த சமூகம் மாறாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை கண்ணியமாக படைத்திருக்கிறான். நாம் செய்யக்கூடிய பாவத்தினால், அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறுவதனால், ஹராமின் பக்கம் போவதனால் மட்டும்தான் நம்மை இழிவடைந்துவிட அல்லாஹ் மாற்றுகிறான். எனவே நாம் மாற வேண்டும் என்று சொன்னால் நாம் அதற்கான விசாரணையை முஹாசபா செய்து கொண்டு அதற்கான இஹ்லாஸோடு முயற்சி எடுத்தோம் என்று சொன்னால், கடுமையான ஒரு போராட்டத்தை மேற்கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை மீண்டும் கண்ணியப்படுத்துவான். எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை சொன்னவங்க கேட்ட அந்த அடிப்படைகளை புரிந்து நம்மை, நம்முடைய குடும்பத்தால், இந்த சமூகத்தையும் ஒரு நல்வழியின் பக்கம் மாறிய வெற்றியடைந்த சமூகமாக மாற்றுவானாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய முதல் உரை நிறைவு செய்கிறேன். والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கணியத்துக்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
இந்த சமூகம் இறுதி சமூகமாக இருக்கிறது. இந்த இறுதி சமூகம் தான் கியாமத்தினுடைய நெருக்கமாக இருக்கிறது. இந்த கியாமத்தினுடைய அடையாளமாக அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரித்த பல்வேறு விதமான அழிவுகளை, பேராபத்துகளை பேஸ் பண்ணக்கூடிய சமூகமாக இருக்கிறது என்ற செய்தி நாம் சொல்லுவோம். அந்த அடிப்படையிலே இன்றைய நவீன காலத்திலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அதிகமாக இன்றைக்கு நம்முடைய அன்றாட செய்திகளை பார்க்க இந்த மது, இந்த பெண்களுக்கு ரீதியான எதிரான இந்த பாலியல் வன்கொடுமை, இதெல்லாம் தொடர்ந்து நாளுக்கு நாள் செய்திகள் ஒன்றல்ல ரெண்டல்ல, இந்தியா அல்ல, தமிழ்நாடு அல்ல, ஒவ்வொரு பகுதியிலுமே ஒரு நாளைக்கு ஒன்று என்று வரக்கூடிய அளவுக்கு மிக மோசமான ஒரு காரியம் இன்றைக்கு நாம் அன்றாடம் பார்த்து கொண்டேதான் இருக்கிறோம். இதற்கு தீர்வு என்ன என்று சொன்னாங்க. இன்னைக்கு எல்லா சட்டத்துறை வல்லுநர்கள், எல்லா சைக்காலஜிஸ்ட் எல்லாருமே தீர்வு சொல்றாங்க. அதற்கு நீங்க இந்த நடவடிக்கை எடுக்கிறோம், இதற்கு அந்த நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக ஐயாமுல் ஜாஹிலியா மக்கள், அவர்கள் மூழ்கி திளைக்காத ஒரு சமூகம், மதுவிலே மூழ்கி திளைக்காதவர்களா, அவர்களிடத்துல இல்லாத ஒரு விபச்சாரமா? ஆனால் இப்படிப்பட்ட சமூகத்தை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு முன்மாதிரிகளாக இருக்கக்கூடிய சகாபாக்களாக, நற்குல சீலர்களாக உருவாக்கி தந்தார்கள். அவர்களிடத்திலிருந்து பாடம் படிக்கக்கூடியவர்களாக உருவாக்கினார்கள், மாற்றினார்கள் என்று சொன்னால், அந்த மாற்றம் எப்படி வந்தது என்று சொன்னால், அவர்களுக்கு மார்க்க கல்வி கொடுத்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சமூகத்திற்கு சொன்ன முதல் கட்டளை என்ன? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். நபியே, உன்னை படைத்த உன்னுடைய இறைவன் பெயரால் நீ படிக்கிறாய். உன்னுடைய மார்க்கத்தை நீ அறிந்து கொள், மார்க்க கல்வியை கற்றுக்கொள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். 13 ஆண்டுகள் அல்லாஹ் என்றால் யார், தௌஹீத் என்றால் என்ன என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு போதித்தார்கள், பண்படுத்தினார்கள். அல்லாஹ் என்றால் யார், அவருடைய தண்டனை எப்படி இருக்கும், மறுமை என்றால் எப்படி இருக்கும், நரகம் எப்படி இருக்கும், சொர்க்கம் என்றால் என்ன, அவனுடைய அந்த சிப்பத்துகளை சொன்னார்கள். அல்லாஹ் எப்படிப்பட்ட கருணையாளன், அவன் எப்படிப்பட்ட இரக்கமுடையவன், அதே போல அவன் எப்படிப்பட்ட கோபக்காரன், எப்படி தண்டிக்கக்கூடியவன், எல்லாத்தையும் விளக்கினாங்க, அகீதாவை விளக்கினார்கள். அதை படித்த சமூகம் அல்லாஹ்வை பயந்தார்கள், அல்லாஹ்வுடைய கருணையும் நம்பிக்கையிலும், அதாவது பாவ மன்னிப்பிலும் ஆதரவு வைத்தார்கள். அதனால தான் அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை அவர்கள் கொண்டு வர முடிந்தது. இன்று நாம் நம்முடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு என்ன முயற்சி செய்கிறோம்? நம்மிடத்துல குர்ஆன் இருக்கிறதா இல்லையா? நம்மிடத்துல சுன்னா இருக்கிறதா இல்லையா? நமக்கான பள்ளிவாசல் இருக்கிறது, நமக்கான மார்க்க விளக்க பயான் வகுப்புகள் நடக்கிறது, ஜுமா மேடைகள் நீங்களாக எத்தனையோ பல பள்ளிவாசல்கள்ல பல வகுப்புகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்ப இது மாதிரியான விஷயங்களிலே நாம் கலந்து கொள்ளவில்லை. நம்முடைய 24 மணி நேரத்துல ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம் குர்ஆனை படிப்பதற்கோ, தஃசீர்களை புரிந்து கொள்வதற்கோ, உலமாக்களுடைய அந்த அகீதாவை பாடத்திலே போய் உட்கார்ந்து படிப்பதற்கோ நமக்கு மனம் வரவில்லை. அப்ப இந்த மாதிரியான மாற்றத்தை விரும்பக்கூடிய நாம் இன்றைக்கு நாம ஒரு ஜமாத்துல ஒரு அஜெண்டாவை எடுத்து, இந்த சமூகத்தின் மிகப்பெரிய விரோதிகள் மதுவும் பாலியல் அதாவது வன்புணர்வும் என்று விழிப்பும் பாதுகாப்பும் இன்றைக்கு தொடர் பிரச்சாரம் செய்வதனால இப்படி அவசியம் ஏற்படுவதற்கான காரணம் என்ன? இப்படி செஞ்சா மாறிடும் அந்த சமூகம். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் என்னதான் பிரச்சாரம் செய்தாலும் நாம அந்த கல்வியை எடுத்து படித்து நாம் சொன்ன அந்த முயற்சிகளை எல்லாம் நடைமுறைப்படுத்தாமல் இந்த சமூகத்தை நாம் பாதுகாக்க முடியாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்மிடத்தில் கல்வி இல்லை என்று சொன்னால் நாளை நம்முடைய குடும்பத்தார்கள் நாம் முன்மாதிரியாக இருக்க முடியாது. நம்முடைய பிள்ளை அந்த மதுவிலே, அந்த போதை கலாச்சாரத்தில் போய் சீரழிவான். நம்முடைய மகள் இன்றைக்கு பார்க்கிறோம், இஸ்லாமியர்களாக இருக்கிறார்கள், எல்ஜிபிடிக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, நான் முஸ்லிமோட இன்ஸ்டாகிராம்ல தொடர்பு கொண்டு வெளியில போறாங்க. இதுதான் காரணம் என்ன? அடிப்படை காரணம் என்ன? மார்க்கம் தெரியவில்லை, மகரம் தெரியவில்லை, அதே போல இறையச்சம் என்ன தெரியல, அல்லாஹ்வுடைய தண்டனை. அப்ப இந்த சட்டங்கள் எல்லாம் தெரியாமல் இன்றைக்கு இது மாதிரியான சிக்கல்களிலே, குழப்பங்களிலே, அதனாலதான் இந்த இழிவை சந்திக்கும். அதனாலதான் இந்த சமூகம் இழிவை சந்திக்கிறது. முன்னாடி எல்லாம் ஒரு பேர் இருந்துச்சு, வாயா நீதமா இருப்பாங்க, அவங்க சமூகமா பாதுகாப்பா இருப்பாங்க, ஹிஜாபோடு இருப்பாங்க. ஆனா இன்றைக்கு யார் முஃமின் யாரு காஃபிர் தெரியாத அளவுக்கு இன்றைக்கு ஒரு சமூகம் இன்னைக்கு நம்மை பற்றி பெருசா பேப்பர்ல போறாங்க. மதுவுல கைது செஞ்சவங்க, போதையில கைது செஞ்சவங்கன்னா அங்க 2 இப்ராஹிம் இருக்கா, 2 பைசல் இருக்கிறான். அதே மாதிரி பெண்கள் வீட்டை விட்டு ஓடுனாங்க செய்தி போட்டாங்கன்னா அங்க 2 பாத்திமா இருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. அப்ப இந்த மாற்றம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட ஜாஹிலியா மக்களை மாற்றினார்கள். அப்ப அல்லாஹ் என்றால் யார் என்ற அந்த கல்வி நமக்கு அவசியமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நாம் முஹாசபா செய்யும் சொன்னோமா இல்லையா, அதோடு சேர்ந்து அல்லாஹ் இடத்தில் நம்முடைய கடந்த கால தவறுகளுக்காக பாவ மன்னிப்பு தேட வேண்டும். நாம் செய்த தவறுகளை உண்மையிலேயே உட்கார்ந்து நான் செய்தது பாவம் தான் என்று வருந்தி அல்லாஹ் இடத்துல மீள வேண்டும். யார் ஒருவர் அல்லாஹ்வுடைய அந்த கருணையிலே, அல்லாஹ்வுடைய நம்பிக்கையிலே,
நான் அந்த பாவ மன்னிப்பிலே நம்பிக்கை வைத்து அந்த கருணையை எதிர்பார்த்து ஆதரவு வைத்து தௌபா செய்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். அவருடைய நிலைகளை அல்லாஹ் மாற்றுகிறான். இந்த சமூகத்திற்கும் அந்த மனிதருக்கும் அல்லாஹ் வெற்றியை வழங்குகிறான். அப்ப இது மாதிரியாக நம்முடைய பாவ மன்னிப்புகளில் இருந்து நம் பாவங்களிலிருந்து மீள வேண்டும். பாவ மன்னிப்பை அல்லாஹ் இடத்திலே குணமாக கேட்க வேண்டும். நம்முடைய தொழுகைகளை சரி செய்ய வேண்டும். குர்ஆனின் பக்கம் நம்முடைய நம்ம கல்வியின் பக்கம், ஹதீஸின் பக்கம் நம்முடைய காரியங்களை நாம் நெருக்க வேண்டும். அதே போன்று நாம் பழகக்கூடிய பேசக்கூடிய அந்த மஹல்லா வாசிகளாக இருக்கட்டும், நட்பாக இருக்கட்டும், நல்ல நட்பாக அல்லாஹ்வுக்காக அந்த நண்பரை தேர்வு செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும். நம்முடைய கொடுக்கல் வாங்கல் பழக்க வழக்கங்கள் சரியான முறையில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நல்ல மனிதர்களாக மார்க்கத்தினுடைய அந்த வரம்புகளை பேணக்கூடியவர்கள் நம்முடைய தொடர்புகளை நெருக்கங்களை அதிகரிக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்திலே நாம் கேட்க வேண்டும். யா அல்லாஹ், நான் மாற வேண்டும், அதற்கான முயற்சி செய்ய நான் விரும்புகிறேன். என்ன, நான் தொழுகையை சரி செய்கிறேன், நான் உட்கார்றேன், நான் அதுக்காக போராடுகிறேன், நீ எனக்கு அந்த மாற்றத்தை தர வேண்டும் என்று உண்மையான உள உறுதியோடு, உள தூய்மையோடு, இஹ்லாஸோடு அல்லாஹ் இடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இந்த காரியங்களை நாம் ஒவ்வொரு நாளும் இரவிலே உட்கார்ந்து நமக்கு நாமே கேட்டு சரி செய்தோம் என்று சொன்னால் இந்த மாற்றத்தை ஒரே நாளிலே பார்க்காவிட்டாலும், ஒரு மாதத்திலே பார்க்காவிட்டாலும், ஒரு ஆண்டுக்கு பிறகு திரும்பி பார்த்தால் நம்முடைய குர்ஆன் கல்வி நம்மிடத்தில் மாற்றம் வந்திருக்கும். நம்முடைய ஒரு முறை மாற்றம் வந்திருக்கும். நம்முடைய தொழுகையிலே மாற்றம் வந்திருக்கும். நம்முடைய பேச்சிலே, நம்முடைய அகலாக்கிலே மாற்றம் வந்திருக்கும். நாம் எந்த மாற்றத்தை நோக்கி நாம ஆதரவு வைத்தோமோ நம்முடைய பிள்ளைகள் அந்த பாதையை பயணித்துக் கொண்டிருப்பார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் இந்த சமூகத்தையும் கண்ணியமாக மிக்கவர்களாக ஒரு மாற்றம் பெறக்கூடிய சமூகமாக உருவாக்குவானாக. எதை சொன்னோமோ கேட்டோம் அதை புரிந்து உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்றி வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக கேட்டு நிறைவு செய்கிறேன். வாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.